வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி வீடியோவில் வந்து நார்மல் பாடி தான், 34 சைஸு, நெக்கு டீப் அண்ட் ப்ராடு. அப்போது நார்மலாக ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி தைக்கும்போது ஒரு டீப் நெக் ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங்க்கும், அதுவே நம்ம டெக்னிக்காக அட்வான்ஸ் கட்டிங்கில் பண்ணும்போது வந்து அதனுடைய ஃபிட்டிங்க்கும் வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இந்த சீரியல்லலாம் போட்டு வர்றாங்க, சின்ன ஷோல்டராக இருக்கும், நெக்கு நல்லா ப்ராடாக இருக்கும், ஸோ ஆனால் ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலாக வெட்டி தைக்கும்போது அந்த மாதிரி இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஃபிட்டிங்க்கு சிம்பிளாக வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேக் பார்ட் பார்ப்போம். இப்போ பேக் பார்ட்டில் வந்து 13.5 இன்ச்சு ஹைட்டு, 13.5 இன்ச்சு ஹைட்டுக்கு எப்போவுமே இங்கே 1/2 இன்ச்சு தையல் தும்பு வைப்போம். இங்கே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவோம். இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டை வந்து ரெண்டாவது வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். பதிமூன்றரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் வந்து 14.5, 7.25 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு. 7.25 வந்து ஷோல்டர் 14, 14.5 7.25 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு ஷோல்டர் வந்து கிராஸ், இங்கே கரெக்டாக அந்த 7.25 ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் ஸ்டிச்சிங்க்கு அந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போது இங்கே ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு கிராஸ் வர இடத்துக்கு நேரம் ஆம்கோல் லைன் இங்கே கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கே 12இல் ஒரு பாகம் ஷோல்டரில் இப்படி எடுத்துக்கணும். இந்த ஷோல்டர் கிராஸ் இங்கே எடுத்துக்கலாம். இங்கேருந்து 6இல் ஒரு பாகம் 34 செஸ்ட்டு, 5.5 இன்ச்சு 1 பாயிண்ட் வரும், 5.25 வச்சுக்கிறோம். செக் பண்ணிக்கலாம் நம்ம. சின்ன ஷோல்டருடைய இந்த அளவுகள் எல்லாமே பேக்கை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 2.25 இன்ச்சு இதுக்கு நேராக வச்சுக்குவோம். 2.25 இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கணும். இப்போது இங்கேருந்து 5.25 1 பாயிண்ட் இருக்குது, இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து பஸ்ட் பாயிண்ட்னுடைய இடம் வைக்கணும். 35.5 வந்து பஸ்ட்டு. இப்போ 8.25 1 பாயிண்ட்டு, மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருப்போம். இப்போ பஸ் பாயிண்ட் இடத்துல இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பஸ் பாயிண்ட்னுடைய இடம். முப்பத்தி 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, பஸ்ட்டு டிவைடட் பை 10 அப்படிங்கிற அளவுக்கு 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே இருக்குது. 1 பாயிண்ட்டுங்கிறதுனால ஒரு பாயிண்ட்டை கூட்டி 3.25 வச்சுக்கோங்க. இங்கே இப்போ டாட்னுடைய இடம் இந்த இடம், இந்த டாட்டோட இடத்த கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு 34 8.5 ப்ளஸ் இங்கேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இடுப்பு வந்து 30 7.5. ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு, இங்கேருந்து 1.5 ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோலினுடைய அக்ராஸ் இடம் இங்கேருந்து 2க்கும் சென்டர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி இந்த அக்ராஸ்னுடைய இடத்த எடுத்துக்கோங்க.
இப்போது இந்த சென்டர்லேருந்து 1 பாயிண்ட் லேசாக அப்படி தள்ளி இருக்கிற மாதிரி ஆம்கோலுடைய ஷேப் வந்து நம்ம ஆம்கோல் வந்து முதல்ல செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து லைட்டாக அந்த ஷேப் வந்து இங்கே வர்ற மாதிரி ஆம்கோல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 15 இன்ச்சு ஆம்கோல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும். ஆம்கோல் 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த 1/2 இன்ச்சு இங்கே ஆம்கோல் இறக்கிக்கலாம். ஆம்கோல் இங்கேருந்து வரைஞ்சிக்கலாம். இந்த ஷேப்பை அப்படியே வந்து லைட்டாக அந்த ஷேப் மேலே அந்த பெண்டு போகிற மாதிரி இங்கேருந்து இந்த ஆம்கோலினுடைய ஷேப் வந்து அந்த பெண்டு ஷேப் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு 15 இன்ச்சு ஆம்கோல் இங்கே கரெக்டாக இருக்கும். இப்போது டாட்னுடைய இந்த பாயிண்ட்டுக்கும் இங்கே இந்த சென்டர் எடுத்த அளவும் செக் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து பேக் நெக்கு நம்மளுக்கு 9.5 இன்ச்சு 9.5 இன்ச்சு பேக் நெக் இங்கே இருக்குது. 9.5 இன்ச்சு பேக் நெக்குக்கு நேராக இந்த மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து இதை கட் பண்ணிக்கணும். இந்த நெக் பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே 2.25 வச்சதுக்கு நேராக இந்த நெக் பாயிண்டில் இந்த லைன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வர்ற அளவுக்கு இங்கே வச்சுக்கணும். இந்த லைன் வந்து இந்த ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வரணும். அது எந்த அளவுக்கு லைன் வருதுங்கிறது இப்படி கரெக்டாக இந்த இதுக்கு நேராக வச்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரைட் இங்கே பார்த்தோம்னா இந்த லைன் ஸ்ட்ரைட்டு இங்கே கரெக்டாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய அளவு. இந்த லைனோட ஸ்ட்ரைட்டு இப்படி கரெக்டாக இதில் இருக்கணும். அது கரெக்டாக வர்ற மாதிரி இந்த பொசிஷன் இங்கே வச்சுக்கணும். இதில் ஸ்டாப்லர் அடிச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இந்த லைன் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை கரெக்டாக இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது என்னுடைய ஹைட்டு வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். நமக்கு 13 வேணும். இங்கே மேலே ஸ்டிச்சிங்கை வந்து தையல் பிடிக்கிற அளவு விட்டு இங்கே 13 கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி இங்கேயும் தையல் பிடிக்கிற இடத்துக்கு நேராக 13.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 13.5 நமக்கு ரெடி. இப்போ இங்கே தையலுக்கான இடத்த கீழே தையலுக்கான இடத்த விட்டுக்கணும். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டும் இந்த டாட்டுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுவோம். இது ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த பொசிஷனை கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹைட் ரெண்டையும் கரெக்டாக 4.25 1 பாயிண்ட்டு இந்த ரெண்டு சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த ஷேப்பை மட்டும் இங்கே கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பேக் நெக்கு குறைஞ்சிக்கலாம். சின்ன ஷோல்ட்ரு இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வேணும்னு பார்க்கணும். 2 இன்ச்சு சின்ன ஷோல்ட்ரு. இப்போ 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு 2 இன்ச்சு சின்ன ஷோல்ட்ரு, 3/4 இன்ச்சு நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வேணும். அப்போ 2.25 இந்த 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து நெக் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சு இருக்கும். நமக்கு இங்கே 9.5 இன்ச்சு நெக்கு வேணும். 9.5 ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ நமக்கு நெக்கு எவ்வளோ ப்ராடு வேணுமோ அந்த ப்ராடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த நெக்கு எவ்வளோ வேணும்னு நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வர்ற அளவுக்கு நம்ம நெக்கோட ப்ராடு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து நெக்கோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து நல்லா ஃபுல் ப்ராடாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். நெக்கு ஃபுல் ப்ராடாக பண்ணும்போது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது இந்த நெக்கு நல்லா ரவுண்டாக நல்லா ப்ராடாக இருக்கும். பட் ரிங்கிள்ஸ் எதுவுமே வந்து வராது. இப்போ பேக் பண்ணிட்டோம். என்னுடைய ஃப்ரெண்டு இந்த பேக்கை வந்து லைனிங் இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்கை வந்து அப்படியே வந்து இதில் நம்ம காப்பி பண்ணிடலாம். பேக் லைனிங்கில் வந்து கரெக்டாக இங்கே வச்சுட்டு அப்படியே வந்து கரெக்டாக நீங்கள் இதில் வச்சிட்டிங்கன்னா இது நெக் பாயிண்ட்டு. இங்கே ஷோல்டரோட இடம் இங்கேருந்து கரெக்டாக இந்த காப்பி பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே வந்து இந்த பேப்பர் கட்டிங் இருக்கிறத அப்படியே கட் பண்ணிடலாம். டாட்டுக்கு வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். டாட்டோட அளவுக்கு இங்கே சைடோட இடத்தையும் மார்க் பண்ணிக்கணும். இங்கே டாட்டோட இடம் இங்கே கிடச்சிடும் நம்மளுக்கு. இங்கே இதோட இடம் இந்த டாட்னுடைய அளவும் நம்மளுக்கு இங்கே கிடச்சிரும். அதை அப்படியே எடுத்துக்கலாம். இது எல்லாமே மார்க் பண்ணிடலாம். டாட் பிடிச்ச உடனே உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் கிடச்சிரும். இந்த டாட்டை பிடிச்ச உடனே இந்த ஸ்ட்ரெயிட் ஆட்டோமேட்டிக் கிடச்சிரும். நெக்கோட ஷேப்பும் இதை அப்படியே வச்சுட்டு நெக்கினுடைய உயரத்துக்கு நம்ம இங்கே போட்ட மார்க்கு இங்கே எடுத்துக்கலாம். அப்படியே வந்து இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்த நெக்கோட பாயிண்ட் இருக்கிற இடத்த அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். நெக்கு வந்து ஃபுல் ப்ராடாக இருக்கும். பட் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஹைட் அளந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். 13.5க்கு 14.5 1 இன்ச்சு இருக்கும். மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. இப்போ அப்படியே இதை கட் பண்ணிக்கலாம்.
எல்லாமே அர்க்கத் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் வச்சு நம்ம ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட கையையும் கட் பண்ணிடுவோம். இப்போது நாம் எடுத்த அந்த ஷேப்பில் தான் இது கரெக்டாக அப்படியே இருக்கும். டாட் வந்து தானாகவே கிடச்சிரும், எவ்வளோ டாட் வேணுமோ. அதே மாதிரி லூஸ் எல்லாம் அளந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பர் செஸ்ட்னுடைய லூஸ் நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம். ஆனால் இங்கே தேவையான 1/4 கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பஸ்டோட இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேவையான அளவு இருக்கும். இதோட பேலன்ஸ் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ இப்போது இதோட பேக் முடிஞ்சிருச்சு. இதோட கை பார்த்துருவோம். இப்போ இதனுடைய கை கட் பண்ணுறோம். கையினுடைய உயரம் 5.5 6 இன்ச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் கீழே ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோல் 15 7.5 -1 இன்ச்சு 6.5 இன்ச்சு இங்கேருந்து வைக்கிறோம். இந்த 6.5 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சு ஆம்கோல் 7.5 இன்ச்சு இங்கேருந்து வைக்கணும். லைனில் கரெக்டாக 7.5. இங்கேருந்து இந்த கிராஸ் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ 6.5 பாதி 3.25 3.25க்கு 3.25 இருக்குது. 1/2 இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது. 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கும்போது கை நம்ம நார்மல் பேட்டர்னில் எடுத்துக்கலாம். 6.5 பாதி 3.25 ப்ளஸ் இங்கேருந்து 1/2 இன்ச்சு. இங்கேருந்து சென்டர் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு இதுக்குள்ளே அந்த கை ஷேப் வந்து நம்ம கட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பில் இதிலேருந்து ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக இந்த செகண்ட் மார்க்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட் போயிடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கை மேலே தூக்கும்போது மேலே வந்து கை வந்து ப்ளவுஸோடு தூக்கிட்டு வராது. இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல வரும்போது அந்த ஷேப் எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துக்கணும். இதிலேருந்து அப்படி ஸ்ட்ரைட் போகிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு இந்த மார்க்குக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக அந்த ஷேப்லேருந்து இங்கேருந்து இந்த செகண்ட் லைன்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயிண்ட் ஆகிடணும். அது அதே மாதிரி இங்கேருந்து பண்ணிக்கலாம். இப்போ கை மார்க் பண்ணிட்டோம். 11.25 5.25 1 பாயிண்ட்டு லைட்டாக வந்து இங்கேருந்து இந்த ஷேப் கொடுத்துக்கணும். இப்போ கை வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருக்கும். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு அதே மாதிரி கீழேயும் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கையை கட் பண்ணிடலாம். அதை கவர் தட்டு கட் பண்ணிக்கலாம். சேம் மார்க் பண்ண அந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய இடத்துக்கு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அந்த பேக் ஆம்கோல் வந்து செக் பண்ணிடலாம். பேக் ஆம்கோல் செக் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கில் இருந்து இங்கே செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக் ஆம்கோல் இழுத்து கை குளிர கொடுத்து அடித்தோம்னா மேலே தையல் தும்பு போக ஆம்கோல் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த தையல் ரெண்டும் இதில் கரெக்டாக வரணும். ஸோ இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம பேக்கும் கையும் கட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பேக்கும் கையும் பார்த்தோம். நெக்கு ப்ராடாக வரும்போது அங்கே பேக் தட்டில் ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஷோல்டர் கலராமல் இப்போ நெக்கு வந்து ரொம்ப ப்ராடாக டீப்பாக இருக்கும்போது பேக்கில் ஒரு நாட்டு வச்சு நம்ம போடுவோம் இல்லையா, பேக்கில் ப்ளவுஸில் பேக்கில் நாட்டு வைக்கிறோம் இல்லையா, நாட்டு இல்லாமலே 2 இன்ச்சு ஷோல்ட்ரு அது 1.5 இன்ச்சாக இருந்தாலும் சரி, 1.5 இன்ச்சு கூட சிலர் கேட்பாங்க. ஆனால் நாட்டு இல்லாமலே ப்ளவுஸு ஷோல்டரில் கரெக்டாக நிற்கணும்.
ஸோ ட்ராப் ஆகக்கூடாது ஷோல்ட்ரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபிட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதோட கையும் பேக்கும் பார்த்தீங்க. இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பார்ட் 2ல் வந்து மிக தெளிவாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பார்ட் 2ல் இதனுடைய ஃப்ரண்ட்டை பார்ப்போம்.